நம்ம தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். இந்த கட்டமைப்பையே சரி செய்யணும் அப்படின்னு நெறைய இடங்கள் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா அதே சமயத்துல நம்ம தமிழ்நாட்டுல நம்ம தமிழர்கள் மத்தவங்கள எப்படி அடிமைப்படுத்துறோம் அப்படின்னு நினைக்கும்போது உண்மையாலுமே நெஞ்சமெல்லாம் பதறுது. நம்ம எல்லாருமே கம்யூனிஸ்ட்ட கார்ல் மார்க்ஸ் தான் கொண்டு வந்தாரு அப்படின்னு நெறைய இடங்கள் நம்ம பேசியிருப்போம். நம்ம பேசுறத கேட்டிருப்போம். ஆனா உண்மையாலுமே கம்யூனிஸ்ட்ட கார்ல் மார்க்ஸ் தான் முதல் முறை கொண்டு வந்தாருன்னா கிடையாது. இந்த கம்யூனிசத்த பல ஆண்டுகளா, பல வடிவங்கள்ல பல பேர் பேசியிருக்காங்க. ஆனா கார்ல் மார்க்ஸ் தான் கம்யூனிஸ்ட்ட மக்களுக்கு எளிமையா புரியிற வகையில, இந்த உழைப்புச் சுரண்டல்னா என்ன அப்படிங்கிறத ரொம்ப எளிமையா சொல்லியிருப்பாரு. இப்ப நம்ம தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தர் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் வெளிநாடுகளுக்கு போறாங்க? அங்க கொஞ்சம் அதிகமான சம்பளம் கிடைக்கும். அங்க வாங்குற வருமானத்த வச்சு, இங்க இருக்கக்கூடிய தன்னுடைய குடும்பத்த கொஞ்சம் எப்படியாவது மேம்படுத்திறலாம் அப்படிங்கிற ஒரு கனவுல தானே நம்ம வெளிநாடுகளுக்கு போய் வேலை செய்றோம். அதே கனவோட தானே நம்ம இந்தியால மற்ற மாநிலங்கள்ல இருந்து தமிழ்நாடு மாதிரியான ஒரு மாநிலத்துக்கு வேலை செய்ய வரக்கூடியவங்களுடைய கனவும் அதுதானே. அப்ப பீகார்ல இருந்து ஒருத்தர் வராரு. குறிப்பா வட இந்தியால இருந்து ஒருத்தவங்க தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வராங்க அப்படின்னா, அவங்க எங்க பணியமர்த்தப்படுறாங்க அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் அடிமட்ட வேலைகள் இருக்கோ, அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த பீகார்ல இருந்து வரக்கூடியவங்க, வட இந்தியால இருந்து வரக்கூடியவங்க பணியமர்த்தப்பட்டிருப்பாங்க. நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, உழைப்புச் சுரண்டல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. நீங்க ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில பேசுறத பார்க்கலாம். ஒரு தொழில் உரிமையாளர் சொல்றாரு, "நாங்க எல்லா வேலைகளுக்கும் வட மாநிலத்த சேர்ந்தவங்கள தான் வேலைக்கு வச்சிருக்கோம்." ஏன் அப்படின்னு கேட்டா, அவங்க தான் என்ன வேலை சொன்னாலும் செய்றாங்க. ஒரு சாக்கடைய கிளீன் பண்ணணும், சுத்தம் செய்யணும்னா கூட அவங்க தான் பண்றாங்க. 12 மணி நேரம், 13 மணி நேரம் வேலை செஞ்சே இருக்கிறாங்க. சோறு மட்டும் போட்டா போதும், சம்பளம் ரொம்ப கம்மியா குடுத்தா போதும் அப்படின்னு ஒரு தொலைக்காட்சியில அத சொல்றாங்க. அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு ஒருத்தனுடைய உழைப்ப சுரண்டிட்டு இருக்கோம். அவனுடைய வாழ்வாதாரத்த நம்ம எந்த அளவுக்கு மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சு பாருங்களேன். அவனுக்கு அங்க வேலை கிடையாது, குறைஞ்ச சம்பளம். எப்படியாவது தமிழ்நாடு மாரியான மாநிலங்களுக்கு கொஞ்சமாவது சம்பாரிச்சுட்டு அவன் குடும்பத்த எடுத்துட்டு போய் காப்பாத்தலாம். இங்க இருந்து ஒருத்தன் பீகாருக்கு போறான் அப்படின்னா, அவன் ட்ரெயின்ல அன்ரிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட்ல எப்படி அடைஞ்சு கிடக்குறான், எப்படி அவன் போறான். இந்த வேலைக்கு குறிப்பா வரவங்கள நீங்க பார்த்தீங்கன்னா, 18 வயதிலிருந்து 25 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய நம்மள மாதிரியான ஒரு சகோதர சகோதரிகள் தான் பார்த்தீங்கன்னா, இங்க வேலை செய்றாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய ஒரு அரசியல் சூழல்ல நம்ம ஹிந்திய எதிர்க்கிறோம். அது இங்க மாற்று கருத்தே கிடையாது. ஆனா நம்ம ஹிந்திக்காரங்கள எதிர்க்கல. இதே சூழல்ல நீங்க இன்னும் கொஞ்சம் யோசிச்சீங்க அப்படின்னா, ஹிந்திக்காரங்க அதிகமா வந்துட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வாக்குரிமை கிடைக்கும். அப்ப பிஜேபி உள்ள வரதுக்கான ஒரு சூழல் இருக்கு அப்படிங்கிற ஒரு அரசியல் கட்டமைப்பு இருக்கு. அது எல்லாமே தனிப்பட்ட ஒண்ணு. ஆனா ஒரு தனி மனிதனுடைய உழைப்புச் சுரண்டல் இருக்கு அப்படின்னா, அத நம்ம எதிர்த்து பேசணும். இங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் அவங்களுக்கும் முன்னுரிமை கொடுத்து, இந்த உழைப்புச் சுரண்டல தடுக்கணும். ஒரு நேர்லயா ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில ஒரு தொழில் உரிமையாளர் சொல்றாரு, இது எவ்வளவு கண்டனத்துக்குரிய ஒரு வார்த்தைகள். அத பதிவு செய்யணும். இந்த அரசாங்கம் அத தடுத்து நிறுத்தணும்.